ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யூகேல சுட சுட போயிட்டு இருக்கிற புதுசாக வந்த சில ரூல்ஸ்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல நம்பர் 1 என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யூகேக்கு வரும்போது நமக்கு 5 வருஷத்துல ILR கிடைக்கும். ஆனா இனி வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ILR கிடைக்கிறதுக்காக 10 வருஷம் காத்திருக்கணுங்க. அப்ப புதுசா வர்றவங்க 10 வருஷம் நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா, சர்வைவலுக்கு அதுக்குள்ள நமக்கு வேலைகள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் யூகேக்கு வர்றது பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேர் ஒர்க்கர்ஸ் விசா அப்படின்னு சொல்லி ஒன்னு இருந்துச்சு. அதுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸோ அதிகமான குவாலிபிகேஷன் அப்படியெல்லாம் தேவைப்படல. ஆனா இனி அந்த கேர் ஒர்க்கர்ஸ் விசா கிடையாது. அடுத்தது அன்ஸ்கில்டு விசா, அதாவது லேபர் விசா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விசா டைப் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதோட கிரைடீரியா எல்லாம் இன்னும் கொஞ்சம் கடுமைப்படுத்தப்பட்டு தான் அந்த விசா எதுவும் இஷ்யூ பண்ண போறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள இனி முதற்கொண்டு யாரு எந்த விசால வர்றவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, எந்த விசால நீங்க அப்ளை பண்ணி யூகேக்கு வரணும்னு விருப்பப்பட்டாலும் கட்டாயமா கொடுத்திருக்கிற இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி அதுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் கிரைடீரியா வச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்தா மட்டும்தான் நம்ம யூகேக்கு வர முடியும். அதாவது முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்கும் இல்ல, இப்போ இனி வர்ற எல்லாருக்குமே, அதாவது 18 வயசுக்கு மேல உள்ள எல்லாருமே இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி தான் நம்ம யூகேக்கு வர முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி முதற்கொண்டு எந்த ஒரு டிகிரியும் இல்லாம நம்ம யூகேக்கு விசா அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் விசா தாங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப் விசாக்கு நார்மலா இருக்கிற ரேட்டை விட 32% இனி அதிகமா பே பண்ணி தான் இந்த ஸ்பான்சர்ஷிப் விசாவை இஷ்யூ பண்றதா இருக்கு. அப்போ அவங்க யோசிப்பாங்க இல்லையா, இவ்வளவு அதிகமான பேமெண்ட் விசாவை கொடுத்து நம்ம ஒருத்தரை கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லி நிச்சயமா யோசிப்பாங்க. சோ இனி ஸ்பான்சர்ஷிப் விசால வரவங்களுக்கும் அதுவும் ஒரு சிக்கலா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானதுங்க, ஸ்டூடெண்ட் விசா பத்தி தான். ஏன்னா யூகேக்கு படிக்க வர்ற ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் போகுது. இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் விசால வரவங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கும், நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்தா கூட இனி அதையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கி தான் அவங்க ஸ்டூடெண்ட் விசா இஷ்யூ பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லங்க, ஸ்டூடெண்ட் விசால முன்னாடி 2 வருஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் விசாவை எக்ஸ்பைரி ஆயிருக்கும், சின்ன ஒரு வேலையை பார்த்துட்டு இன்னுமே இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இனி ஸ்டூடெண்ட் விசால யாராவது யூகேக்கு வரதா இருந்துச்சுன்னா, நீங்க படிச்சு முடிச்சதும் 1.5 வருட காலம், அதாவது 18 மாதங்கள் மட்டும்தான் நீங்க இங்க யூகேல இருக்கிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு. சோ நீங்க டிகிரி வாங்கிட்டு உடனே போகல அப்படின்னாலும் 18 மாதங்கள் இங்க இருந்துட்டு நீங்க உடனே உங்களோட தாய்நாட்டுக்கு திரும்பி போகணும். இதெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. வரவிருக்கிற ஸ்டூடெண்டா இருக்கட்டும், புதுசா விசா அப்ளை பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. சோ see you guys in next video.